1000 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதன் வானத்தை நோக்கி பார்த்தபோது அறியப்படாத சக்தியை உணர்ந்தான். மழை, காற்று, சூரியன் இவை அனைத்தையும் தெய்வ சக்தியாக கருதத் தொடங்கினார். எகிப்தில் ரா, அனுபிஸ், ஒளி, உயிர், மரணம் ஆகியவற்றை பிரதிபலித்து தெய்வங்கள். கிரேக்கர்கள் ஒலிம்பஸ் மலையில் தேவத்தாகள் வாழ்கின்றனர் என்று நம்பினர். ரோமானியர்கள் உலகின் பல தெய்வங்களையும் ஒன்றிணைத்து தங்கள் பேரரசை தெய்வ சக்தியால் பாதுகாத்தனர். இந்தியா சிறப்பு பெற்ற ஆன்மீக நிலம். இங்கே விஷ்ணு, சிவன், லக்ஷ்மி, சரஸ்வதி, சக்தியின் 1000 வடிவங்கள். வடநாட்டு வைக்கிங்கர்கள் இடிமுழக்கத்தின் தேவர் தோர், அறிவின் தேவர் ஓடின் பனி நிலத்தில் வணங்கப்பட்டனர். சீனாவின் பரந்த வானத்தில் மனிதனுக்கும் வானத்திற்கும் நடுவே தேவர்களின் கதைகள் அநேகம். காலம் மாறினாலும் மனிதனின் தேடல் ஒன்றே, தன்னை விட உயர்ந்த ஒரு சக்தி. இன்று உலகமெங்கும் வார்த்தைகள் வேறானாலும் ஒரே உண்மை மட்டும் நிலைக்கிறது. நம்பிக்கையே மனிதனின் மிகப்பெரிய சக்தி.